ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசி பெண்களை மயக்க பார்த்த மயக்கவியல் டாக்டர். லீக்கான ஆபாச ஆடியோ. பாலியல் புகார் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைத்ததா? நீ சாகுறமும் என்ன தள்ளிட்டு போறோம், நான் சாகுறோம். இதுக்கு வந்து என்ஜாய் பண்ணிக்கணும், சேஃபா என்ஜாய் பண்ணிக்கிட்டுங்க, பிரச்சனை இல்லாம. அதுவே முக்கியம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில இருக்கிற மருத்துவக் கல்லூரி இயக்குநரகத்துக்கு தபால்ல ஒரு புகார் வந்திருக்கு. அதுல தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல மயக்கவியல் துறையில வேலை பார்க்கிற டாக்டர் லோகநாதன் தனக்கு கீழே வேலை பார்க்கிற நர்ஸ், ஒப்பந்த ஊழியர்கள்னு ஒரு பொண்ணு விடாம எல்லார்கிட்டையும் பாலியல் ரீதியா அத்துமீறி நடக்கிறதாவும் அதுக்கான ஆதாரம் தன்கிட்ட இருக்குன்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. புகாரை பார்த்து அதிர்ச்சியான அதிகாரிங்க இது சம்பந்தமா விசாரிக்க தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் முதல்வருக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் மேல வந்திருக்கிற பாலியல் புகாரை பத்தி விசாரிக்க 3 பெண் டாக்டர்கள் தலைமையிலான சிறப்பு குழு ஒண்ணு அமைக்கப்பட்டுச்சு. அந்த குழு மயக்கவியல் துறையில ஆரம்பிச்சு ஹாஸ்பிட்டல்ல உள்ள ஒட்டுமொத்த பெண்கள் கிட்டையும் தனித்தனியா விசாரணை பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கிற முயற்சியில இறங்கியிருக்காங்க. இதுக்கு இடையில மயக்கவியல் டாக்டர் லோகநாதன் மேல மருத்துவக் கல்லூரி இயக்குநரகம் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்த தேனியை சேர்ந்த சக்கரவர்த்தி புகார் சம்பந்தமா விசாரணை நடத்துற டாக்டர்கள் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பத்தி விளக்கமா சொல்லிருக்காரு. அதோட புகார்ல சொல்லியிருந்த ஆதாரத்தையும் கொடுத்திருக்காரு. எனக்கு வந்து ஆசையா இருக்கு, ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லு. ஹலோ சார், சொல்லுங்க சார். எங்கம்மா இருக்க? சார், பஸ்ல தான் சார் உட்காந்துருக்கு. அப்படியா? ஏன் பேச முடியாதா? ஆமாங்க. சரி, இறங்குன்னு பேசுறியா? பேச மாட்டேன். இறங்குனே பேசுறேன் சார். வீட்டுக்கு பாப்பாவை போய் பார்க்க, ரொம்ப ஃபீவரா இருந்துச்சு சார். சரி, இறங்குன்னு வீட்டுக்கு போற வரையும் பேசு. சரி. பெண் ஊழியர்கிட்ட டாக்டர் பேசின ஆபாச ஆடியோ சோசியல் மீடியாவிலலாம் லீக் ஆகி காட்டு தீ மாதிரி வேகமா பரவிட்டு இருக்கு. அந்த ஆடியோல என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட வசமா சிக்குவன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன், ஆனா என்கிட்ட சிக்காம தப்பிச்சுக்கிட்டே இருக்கியன்னு டாக்டர் லோகநாதன் ஒரு மார்க்கமா பேசியிருக்காரு. நான் உனக்காண்டியே வந்தேன். எப்படி உன்னை கவர் பண்ணி சீட்டி போடுவான், நல்லா வச்சு ஒரு இருக்குன்னு பார்த்தேன். சிக்க மாட்டேங்க. நீ போகும்போது என்னத்தை கொண்டு போக போற, நானும் போகும்போது என்னத்தை கொண்டு போக போறேன். இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போயிடணும்னு தத்துவ மழையா பொழிஞ்ச டாக்டர் அதே நேரத்துல அந்த ஜாலி ரொம்ப ரொம்ப சேஃபான ஜாலியா இருக்கணும்னு சூசகமா பேசி மாயவலை விரிச்சிருக்காரு. நீ சாகுறமும் என்ன தள்ளிட்டு போறோம், நான் சாகுறோம். இதுக்கு வந்து என்ஜாய் பண்ணிக்கணும், சேஃபா என்ஜாய் பண்ணிக்கிட்டுங்க, பிரச்சனை இல்லாம. அதுவே முக்கியம். புரியுதா? உனக்கு பிரச்சனை, உனக்கு வந்து பிரச்சனை ஆயிடக்கூடாது. அந்த ஆடியோல பெரும்பாலும் டாக்டர் குரல் தான் அதிகமா கேக்குதே ஒழிய எதிர்முனையில பேசின அந்த பெண் ஊழியரோட குரல் பெருசா கேட்கல. பேசணுமே அப்படிங்கறதுக்காக கடமைக்கு பதில் சொல்லிட்டு இருந்த அந்த பொண்ணு டாக்டரோட ஆபாச பேச்சு ட்ராக்க மாத்தவும் முயற்சி பண்ணிருக்காங்க. இல்ல சார், உங்ககிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும், எங்க அண்ணனோட மனைவி உங்ககிட்ட செக்கப்க்கு வரணும்னு சொன்னாங்க அப்படின்னு பேச்ச மாத்த பார்த்தோம், வேலைக்காகல. காது கூசுற அளவுக்கு ஆபாச வார்த்தை, முகம் சுழிக்கிற அளவுக்கு டபுள் மீனிங் வார்த்தைகள்னு மயக்கவியல் டாக்டர் லோகநாதன் அந்த பொண்ணை மயக்கிறதுலயே தான் குறியா இருந்தாரு. பேச்சுல கொஞ்சமும் பின்வாங்கவே இல்ல. இன்னைக்கு நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன் சார். சைன் வாங்குறதுக்கும் உங்ககிட்ட கேக்குறதுக்கும் நான் தான் சார் மிஸ் பண்ணிட்டேன். நானும் ஒண்ணு வச்சு நினைச்சிட்டு பிளான் போட்டு நீ என்கிட்ட பேசவே இல்லை, மூட் அவுட் ஆயிடுச்சு. சரி, பேசவே இல்லை, ஒண்ணு ரொம்ப இறங்கி போறோம்னா நீ ரொம்ப தலையில ஆடுற. அப்படிலாம் இல்ல சார், பாத்தீங்களா சார், அங்க பிஸியா இல்ல சார். இவ்வளவு தூரம் இறங்கி வர ஒரு டாக்டர், இவ்வளவு தூரம் ஏறி போற, இல்ல என்ன நீ? இந்த ஆடியோ ஆதாரத்தை விசாரணை குழு கிட்ட கொடுத்த சக்கரவர்த்தி இது சம்பந்தமா நான் ஆரம்பத்திலேயே மெடிக்கல் காலேஜ் பிரின்சிபல் கிட்ட புகார் கொடுத்தேன் அப்படின்னும், ஆனா அவங்க ஒழுங்கா நடவடிக்கை எடுக்காததால தான் கலெக்டர், எஸ்பி, மருத்துவக் கல்லூரி இயக்குநரகம்னு எல்லா இடத்துக்கும் புகார் கொடுத்ததாவோ சொல்லியிருக்காரு. இந்த டாக்டர் இதே மாதிரி தான் எல்லா பெண் ஊழியர்கள் கிட்டையும் அசடு வழிஞ்சு பேசுறது, தன்னோட ஆசைக்கு இணங்க மறுத்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டபடி ஷிஃப்ட் போடுறது, அளவுக்கு அதிகமா வேலை சொல்லி டார்ச்சர் பண்றதுன்னு தன்னோட அதிகாரத்தை வச்சு மிரட்டி உருட்டிட்டு இருக்காருன்னு குற்றம் சாட்டியிருக்காரு சக்கரவர்த்தி. டாக்டர் லோகநாதன் மேல பொதுமக்கள் தரப்புல ஏகப்பட்ட புகார் சொல்லப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட பெண்கள் சார்பா இதுவரைக்கும் எந்த ஒரு புகாருமே வரலன்னு சொல்லப்படுது.
உயர் அதிகாரி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம வேலைக்கு பிரச்சனை வந்துருமேன்னு கொஞ்சம் பேரும், இந்த மாதிரி புகார் கொடுத்தா அதுக்கப்புறம் நம்மள வீட்டுல உள்ளவங்களே வேலைக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு நினைச்சு கொஞ்சம் பேரும் இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்களை பத்தி வாய் திறக்காம மௌனமா இருக்காங்கன்னு சொல்லப்படுது. எவ்வளவு பெரிய உயர் அதிகாரியா இருந்தாலும் ஒரு வார்த்தை தப்பா பேசினா முகத்துக்கு நேரா திட்டவோ கண்டிக்கவோ தயங்க கூடாது. நம்மளோட எதிர்ப்பை ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரியான அக்கிரமங்களை முழுமையா ஒழிக்க முடியும். இல்லனா காமுகன்களோட அத்துமீறல் ஆட்டம் எகிரிக்கிட்டே தான் போகும்னு சமூகத்து மேல அக்கறை உள்ள நல்ல உள்ளங்கள் பெண்களுக்கு அறிவுறுத்தி இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மயக்கவியல் மருத்துவர் லோகநாதன்றவர் தொடர்ச்சியா இங்க வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு தொடர்ச்சியா பாலியல் தொல்லை தந்துகிட்டே இருக்காரு. அவர் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இங்க இருக்க வேலை செய்யக்கூடிய பெண்களை தொடர்ச்சியா பாலியல் தொல்லைக்கு போன் வழியாகவும் நேரிலையும் டியூட்டி அதிகமா கொடுக்கறது, இந்த வழியா பாலியல் தொல்லை தந்துகிட்டே இருக்காரு. இது சம்பந்தமா மருத்துவக் கல்லூரி முதல்வர்கிட்ட ஒரு புகார் கொடுத்தோம். அது மாதிரி இங்க நடக்காம இருக்கணும்னா அவர் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்க தவறுனா இங்க தேனி மாவட்டத்துல பொதுமக்களை பெருந்திரளா திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அந்த இடத்துல பண்ணுன்றத இந்த நேரத்தை உறுதியா